நீங்கள் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டீங்க. அந்த ரூமில் தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 3 நிமிஷத்தில் ரூம் முழுக்க தண்ணி ஃபுல் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவங்க ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் 2 நிமிஷம் தண்ணியில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணணும். அங்கே ஒரு 3 பொருள் இருக்குது. ஒன்று ஒரு சின்ன பைப், இன்னொன்று கயிறு, இன்னொன்று ஒரு பக்கெட். இப்போ இதில் எந்த பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. பக்கெட் தான் சரியான சாய்ஸ். ஏன்னா ரூம் ஃபுல்லாக தண்ணி. ஸோ பைப்பை யூஸ் பண்ண முடியாது. பக்கெட்டை தண்ணியில் தலைக்கீழே கவுத்துனா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பக்கெட்டை உங்கள் தலையில் கவுத்தி தண்ணியில் அமுக்குனா உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட காற்று கிடைக்கும். ஸோ நீங்கள் தப்பிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. அப்போது அங்கே ஒரு சின்ன சூறாவளி காற்று வருது. இப்போ நீங்கள் தப்பிக்க 3 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏறலாம். 2வது, நீங்கள் தரையில் இருக்க ஒரு சின்ன குழியில் படுத்துக்கலாம். 3வது வழி, நீங்கள் உங்கள் காருக்கே ஓடி போய் உள்ளே உட்காந்துக்கலாம். இதில் எதை சூஸ் பண்ணால் நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. மரமோ காரோ சூறாவளியில் கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் சின்ன குழியில் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஸோ சின்ன குழியை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இப்போது நீங்கள் ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டீங்க. நடு காட்டில் ஒரு கோட்டை இருக்குது. அதில் ஒரு மந்திரவாதி இருக்கான். இந்த கோட்டையோட உயரத்தை கரெக்டாக சொன்னால் நான் உன்னை சும்மா விட்டுருவேன், இல்லைனா உனக்கு இங்கே வந்ததுக்கான தண்டனையை கொடுப்பேன்னு சொல்கிறான். உங்ககிட்ட அந்த உயரத்தை கண்டுபிடிக்க பக்கத்தில் சில உடஞ்ச மரக்கிளைகள் இருக்குது. உங்கள் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. அப்புறம் உங்கள் நிழல் இருக்குது. இப்போது எப்படி அந்த கோட்டையோட உயரத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்வீங்க? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. மரக்கிளை அப்புறம் உங்கள் வாட்ச், இது 2யும் வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட உயரம் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் உயரத்தையும் உங்கள் நிழலையும் வச்சு அந்த கோட்டையோட நிழலை பார்த்து உங்களால் கோட்டையோட உயரத்தை கண்டுபிடிக்க முடியும்.